புரட்சியாளரும் கியூபா அதிபருமான பிடல் காஸ்ட்ரோவை நினைவூட்டும் தோற்றம். அவரை போன்றே நெட்டையான உருவம், ஆனால் திடகாத்திரமான உடலமைப்பு இல்லை. எளிமையான இராணுவ உடையை அணிந்து கொண்டு மக்கள் திரளுடன் டமாஸ்கஸ் நகருக்குள் நுழைந்தார் அல் ஜுலானி. பொருத்தமான, ஆனால் பிடல் காஸ்ட்ரோவை விட அடர்த்தியான தாடியும், ஜுலானியை ஒருமுறை பார்ப்பவர்களை தன்வயப்படுத்தக்கூடிய தீட்சண்யமான கண்களும் அவருடையது. மக்கள் மத்தியில் பேசியதிலிருந்து கேட்போரின் செவிப்புலன்கள் தகைவுறும் வண்ணம் பேசக்கூடியவர் என்று தெரிகிறது. திரு ஜுலானி மக்களோடு தொடர்ந்து பல வருடங்களாக பேசி வருகிறார். மக்களின் மனமாற்றமே இறுதி தீர்ப்பை தரும் என்று உறுதியாக நம்பக்கூடியவர். அவரோடு வந்த திரண்டிருந்த இளைஞர்கள் அனைவரும் படித்தவர்கள், டாக்டர்கள், பொறியாளர்கள், இருப்பினும் தங்கள் உயிரை பொருட்டாக மதிக்காதவர்கள். படிப்பதிலிருந்து தடுக்கப்பட்ட பழமைவாத ஆப்கன் தலிபான்கள் அல்ல. அவர்களைப் போன்ற கரடு முரடான தோற்றம் கொண்டவர்கள் அல்ல. நன்கு படித்த நவநாகரிக இளைஞர்கள். கடந்த 13 ஆண்டுகளாக களத்தில் பல தோழர்களை இழந்தார்கள். நண்பர்களை, சகோதரர்களை, உறவுகளை இழந்தார்கள். ஆனால் இறுதி வெற்றி பெறும் வரை பயணித்தார்கள். ஜூலானி இடிந்து நொறுங்கிய கற்குவியல்களுக்கு மத்தியில் நடந்து வந்தார். பெரிய லைட்டுகள் இல்லை, கார்பெட் விரிப்பு இல்லை, பலகோண கேமராக்கள், ராம்ப் வாக் இல்லை. அந்த கூட்டத்தில் மக்களோடு மக்களாக கலந்திருக்கும் யாரோ ஒரு துரோகியின் கைத்துப்பாக்கி கூட ஜுலானியின் தலைக்கு குறிபார்க்கலாம். ஆனால் இப்படித்தான் பிடல் காஸ்ட்ரோ, சேக்குவேரா போன்ற தலைவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். பொய்யும் புரட்டும் படாடோபமும் பகட்டும் மதவெறியும் மண்டி கிடக்கும் இந்திய ஜனநாயக அரசியலுக்கு மத்தியில் உலகில் அவ்வப்போது உதாரணங்கள் தெரிந்து கொண்டுதான் உள்ளன. நேற்று இலங்கையில், இன்று சிரியாவில், நாளை. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.